அன்பு. உலகின் ஆறாத ரணங்களுக்கும் தீராத வலிகளுக்கும் மகத்தான முதல் மருந்தொன்று உண்டு, தாய். உலகின் எல்லா உயிர்களுக்கும் மகத்தான முதல் உறவொன்று உண்டு. அன்பே ஆகச்சிறந்த மருத்துவம். அதை ஆதரவற்றவர்களுக்கும் புற்றுநோயால் போராடுபவர்களுக்கும் சேவை உள்ளத்தோடு வழங்கும் ஆத்மார்த்த இயக்கம் தாய் புற்றுநோயாளிகள் ஆதரவு அறக்கட்டளை. தான் வணங்கும் தெய்வமான தாயின் நினைவோடு திரு மு. பாலகுருநாத அரவிந்தன் எனும் தனி மனிதனால் அக்டோபர் 24, 2012 சிறு வெளிச்சமாய் ஆரம்பமான அன்பு எண்ணம் இந்த இயக்கம். 19 வயசுல எங்க அப்பா வளர்ந்தேன். அந்த இழப்பே தெரியாத அளவுக்கு அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு புற்றுநோய் சொல்லிட்டாங்க. குடும்பமே ஸ்தம்பிச்சு போச்சு. என்னோட வேலையும் பார்க்கணும், அம்மாவோட மருத்துவத்தையும் கவனிக்கணும்ன்ற ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டமான காலகட்டம். அந்த காலகட்டத்தை எங்களுக்கு கடக்க உதவியது ரமனுடைய வார்த்தைகளும் எழுத்துக்களும் மற்றும் த லாஸ்ட் லெக்சர் என்ற ஒரு புத்தகம் தான். ஒரு கட்டத்தில் நோயின் தீவிரத்தால் தாய் உயிரிழந்ததை அறிவு புரிந்து கொண்டாலும் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் தவித்தது. இந்த கொடும் நோய்க்கு தீர்வென்ன, இது தரும் வலியை போக்கும் வழி என்ன என்று தினம் தினம் தேடினார். பொருளாதார நிலையும் குடும்ப சூழ்நிலையும் ஓரளவு எங்களுக்கு இருந்த காரணத்தினால அம்மா அவரோட இழப்புல இருந்து மீண்டு வந்துட்டோம். அந்த காலகட்டத்துல இந்த புற்றுநோயாளிகளுடைய மனநிலை, உடல்நிலை, நோய் பற்றி புரிதல், அந்த குடும்பத்தினுடைய நிலை, பொருளாதார சிக்கல் நான் அணிவித்திருக்கிறேன். ஆனா இது ரெண்டு இல்லாதவங்க நிலை என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இன்று தாய் அறக்கட்டளை முன்னாடி நிற்குது. திரு அரவிந்த் சார் அவர்கள் எங்கள் ட்ரஸ்ட்டை பார்வையிடுறதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு உடனே பேஷண்ட்லாம் சாப்பிட்றதுலாம் பார்த்துட்டு உடனே போய் ஒரு 100 கிலோ அரிசி வாங்கிட்டு ஆரம்பமாக இருக்கட்டும்னு எங்கள் கிட்ட கொடுத்தார். அந்த அரிசியில் ஆரம்பித்தது தான் அது. இதை அரவணைப்போடு தரும் தாய் அறக்கட்டளை சேவைகளையே தன் பாதையாக்கி கொண்டுள்ளது. அந்த பாதையில் சில அத்தியாயங்கள். புற்றுநோயாளிகளுக்கான கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தொடர் சிகிச்சைகளுக்கான செலவுகளை தங்களால் இயன்றவரை ஏற்று வருகிறது. அடையாறு புற்றுநோய் சிகிச்சை மையம், எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் மதுரை ராஜாஜி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட புற்றுநோய்க்கு நலம் வழங்கும் மருத்துவமனைகளுக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. நோயால் பாதிப்புற்ற குழந்தைகளின் உடல் வலிமைக்காக உலர்பழங்கள், சத்துமாவு, புரதச்சத்து நிறைந்த பொருட்கள் வழங்கப்படுகின்றன. புற்றுநோய் தாக்கத்தை மட்டுப்படுத்தும் முள் சீத்தாப்பழச்சாறு தேவைப்படும் நோயாளிகளுக்கு வாடிக்கையாக வழங்கப்படுகிறது. பண்டிகை மற்றும் விழா நாட்களில் அவர்களை மனோரீதியாக உற்சாகப்படுத்தி மகிழ்வூட்ட இன்பச் சந்திப்புகளும் புத்தாடைகள் மற்றும் இனிப்பு வழங்குதலும் நடைபெறுகிறது. படுக்கை சோர்வு நீங்கி அவர்களின் மகிழ்ச்சி முகம் பார்க்கும் அற்புத தருணங்கள் அவை. வெளியூரிலிருந்து சிகிச்சை பெற வருபவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருப்பவர்களுக்கும் சென்னைக்கு வரும் போக்குவரத்து செலவுகளை ஏற்கிறது. மேலும் சிறுநீரக செயல்பாட்டு குறைபாடுகள் மற்றும் பக்கவாத பாதிப்பு உடையவர்களுக்கும் உரிய மருத்துவ உதவிகளை செய்கிறது. பொருளாதார மற்றும் மருத்துவ சிகிச்சை மட்டுமல்லாது வெளியூரில் இருக்கும் நோயாளிகளுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வினை வழங்கி அவர்களை வழிநடத்துகிறது. அவர்களது உடல்நல முன்னேற்றம் குறித்த அக்கறையான விசாரிப்புகளோடு தொடர்ந்து கண்காணிக்கிறது. புற்றுநோயால் இறந்தவர்களின் பிள்ளைகள் தடைபடாமல் கல்வி கற்க, அவர்களின் எதிர்காலம் சிறக்க அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து பொருளாதார உதவிகள் செய்யப்படுகின்றன. புயல், பெருமழை, வெள்ளம் மற்றும் அசாதாரண சூழல் காலங்களில் புற்றுநோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாவித அத்தியாவசிய உதவிகளையும் களத்தில் இறங்கி நேரடியாக வழங்கி சமூக அக்கறை செயலாற்றுகிறது. ஜாதி, மத, இன, மொழி மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பாகுபாடு பார்க்காம பொதுநல நோக்கோட அறச்சேவையாற்றி வரும் தாய் புற்றுநோய் ஆதரவு அறக்கட்டளை காலத்தின் கட்டாயம்னு நினைக்கிறேன். இதன் மூலம் பயன்பெற்ற புற்றுநோயாளியின் நிம்மதி புன்னகையே எங்க வெற்றிக்கு சாட்சி. 12th படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கேன்சர்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ நான் ரொம்ப பயந்தேன். அப்போதான் தாய் கேன்சர் சப்போர்ட் ட்ரஸ்ட்னு கேள்விப்பட்டேன். மன ரீதியான தைரியமும் நோய்க்கான புரிதலும் எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை, எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. கடந்த 2017ஆம் ஆண்டு எனக்கு மலக்குடலில் புற்றுநோய் கட்டி கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்காக ஒரு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன்.
மேற்கொண்டு அந்த புற்றுநோய்க்கான சிகிச்சையை தொடர்வதற்கு எனக்கு பொருளாதார வசதி முடியவில்லை. அந்த நேரத்தில் தாய் கேன்சர் சப்போர்ட் ட்ரஸ்டை பற்றி கேள்விப்பட்டு அதை நான் தொடர்பு கொண்டேன். சிகிச்சையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு மாதந்தோறும் சத்து மாவு, ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆம்புலன்ஸ் சப்போர்ட், இன்வெஸ்டிகேஷன் சப்போர்ட், தாய் கேன்சர் சப்போர்ட் ட்ரஸ்ட் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுவரைக்கும் பெரிய நிறுவன பின்புலமோ இல்லை ஃபாரின் ஃபண்ட்ஸோ இல்லை அரசியல் ரீதியான ஒரு சப்போர்ட் இதுவும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் மிகப்பெரிய ஆதரவினாலும் என்னுடைய நல விரும்பிகள் மற்றும் என்னுடைய உறவினர்களுடைய ஆதரவினாலும் அர்த்தமுள்ள இந்த 10 ஆண்டு காலத்தை நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம். இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடும் அர்ப்பணிப்போடும் பயணம் செய்துகிட்டு இருக்கோம். ஆண்டு கணக்கு பாராமல் தொண்டு கனவு கொண்டு இன்னும் தன் சிறகு விரிக்கப் போகிறது. புதிய இலக்குகளை சாதிக்கப் போகிறது. இனி எந்த புற்றுநோயாளியும் உரிய சிகிச்சை பெறுவது எளிது என்ற நிலையை உருவாக்கப் போகிறது. வெளியூரிலிருந்து சென்னை வந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக வருபவர்களுக்கும் உணவும் இருப்பிடமும் இலவசமாக தரப்போகிறது. முற்றிலும் குணமாகாத நோயாளிகளின் நிறைவு காலத்தில் கனிவோடு கவனித்துக் கொண்டு சகல வசதிகளையும் உள்ளடக்கிய தரம் வாய்ந்த நவீன பாலியேட்டிவ் கேர் சென்டரை உருவாக்கும் உயர்ந்த லட்சியத்தை கொண்டுள்ளது. இப்ப அந்த நோயிலிருந்து நான் முழுமையா குணமடைஞ்சிட்டேன். எனக்கு தொடர்ந்து மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கும் தாய் கேன்சர் சப்போர்ட் ட்ரஸ்டுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் டு தாய் கேன்சர் சப்போர்ட் ட்ரஸ்ட். தேங்க்ஸ் டு தாய் கேன்சர் சப்போர்ட் ட்ரஸ்ட். எதுவும் என்னோட தனிப்பட்ட சாதனையா நான் பார்க்கல. வலியால கஷ்டப்படுறவங்கள பார்த்தா மனசு வலிக்குது. சக உயிரை என்ன பண்ண போறோம் அப்படின்னு மனசு துடிச்சது. இன்னும் நிறைய செய்யணும், செய்ய முடியும். இறை தொண்டு மாதிரி தான் இதுவும். உண்மையை சொல்லணும்னா அதை விட இது பெருசு. மனசு நிறைஞ்சு நீங்க கொடுக்குற ஃபினான்சியல் நிச்சயமாக தாய் கேன்சர் சப்போர்ட் இருக்கு. அதன் ஆக்டிவிட்டிக்கும் பெரிய பலமாக இருக்கும். நீங்க எல்லாரும் உங்களுடைய வாலண்டியர் இன்வால்மெண்ட், லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆலோசனையில கொடுங்க. இல்லைன்னு சொல்லாத உங்களுடைய எல்லையில்லாத அன்புக்கு நன்றி சொல்கிறது தாய் புற்றுநோய் ஆதரவு அறக்கட்டளை. நன்றி. வாருங்கள், மாற்றுவோம், காயங்கள் ஆற்றுவோம்.